அடுத்தா ஆமா ஆயிடுச்சு. இப்போ இவரோட லக்னாதிபதி வந்துட்டு சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துல இருக்கார் 6ஆம் வீட்டுல. அப்புறம் 7ஆம் வீடு பின்ன 5ஆம் ஸ்தானம் சனி, அது அவர் ஆட்சியா இருக்கார். ஆனா சூரியனும் இருக்கார் அவர் கூட. ஆனா அந்த லார்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து சனி தான், அவர் இருக்காருங்க புதன் கூட. 9ஆம் வீடு அதிபதி வந்துட்டு மங்களன், அவர் தான் 7ஆம் வீடு அதிபதியும். 7 9 2 1. ராகு கேத்துல ஒன்னு உச்சமா இருக்கு, ஒன்னு நீச்சா இருக்கு. அப்போ அந்த குடும்பஸ்தானத்துல ராகு உச்சமா இருக்கு. ஆனா அந்த குடும்பஸ்தான அதிபதி வந்துட்டு 9ஆம் அதிபதி, அதாவது அல்ல 9ஆம் அதிபதி இல்ல, 9ஆம் அதிபதி வந்துட்டு புதன் இல்லையா? 9ஆம் அதிபதி வந்து புதன். அவர் வந்துட்டு 5ஆம் வீட்டுல இருக்கார். மங்களம் தான் 2ஆம் வீடோட அதிபதி. அங்க ராகு உச்சமா இருக்கார், கேது நீச்சமா இருக்கார் 8ஆம் வீட்டுல. இது நாகதோஷம் வந்துட்டு நம்ம 2 8லயும் இப்படி ராகு கேத்து இருந்தாலும் நாகதோஷம் சொல்லுவோமா இல்ல சொல்லுமா? ஆமா 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 உண்டு, குடும்பஸ்தானம் இல்லையா? ஆமா அதான் நினைச்சேன். இது கேட்டா 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், 8ஆம் வீடு நம்ம திருமணத்துக்கு பாக்குறது இருக்கு இல்லையா, அதுவும் பாக்குறோம். ஆமா, இப்ப 2 8ல ராகு கேத்துங்கிறது நம்ம பெண்களுக்கு தான் ரொம்ப மெயினா பாக்குறது. ஏன்னா 2 குடும்பஸ்தானம், 8 மாங்கல்ய ஸ்தானம். கரெக்ட். 8 அப்ப இது வந்து பையன், இதனால நாகதோஷம் இருக்கு இல்லையா? அப்படி பெருசா ஒன்றும் பாதிக்காது. பெருசா ஒன்றும் பாதிக்காது. ஓகே. குரு மறைவில் இருக்கார் 12ல. மெயின் லக்னாதிபதி மறைவில் இருக்கார். ஆனா அவர் உச்சமா இருக்காருங்க சுக்கிரன். ஆனா மறைவுல இருந்து உச்சமா இருந்தா அவரால உதவி செய்ய முடியுமா? அதான் உச்சம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ இப்ப என்ன தசை நடக்கும்? அப்போ இப்ப வந்து குரு தசை நடக்கிறத இருக்கு, அதுவும் பார்த்தேன். செவ்வாய் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும். செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு. ராகு மெயினா இருந்தது. இப்ப ராகுல தான் அவரோட படிப்பெல்லாம் ஆச்சு. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு, படிப்பெல்லாம் PhD எல்லாம் வாங்கியிருக்காரு அவரு. ஆனா இப்போ குரு மகாதசை அது இனி இருக்கு ஒரு 8 வருஷம். ஆனா குரு மறைவில் இருக்காரு. குரு பார்வை வந்துட்டு இதுல வருது, சுகஸ்தானத்துல வருது இல்ல? ஆமா, சுகஸ்தானத்துல வருது. அண்ட் இதுலயும் இருக்கு, 6ஆம் வீட்லயும் பார்வை இருக்கு. இப்போ வந்து ராகு நம்ம முன்ன ஏதோ ஒரு ஜாதகத்துல பார்த்தோம், கேத்து வந்து அந்த லக்னத்தையும் 5ஆம் இடத்தையும் பாக்குறதால அவ லைஃபே ரொம்ப, அந்த குழந்தை GDDன்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, குளோபல் டெவலப்மெண்டல் டிலே. இப்பவும் அதேதான், இங்க வந்து ராகு வந்து 12 பாக்குறாரு. ஆமா, ராகு 12 பாக்குறாரு. சனி வந்துட்டு 3ஆம் பார்வையால 7ஆம் வீட பாக்குறார். இல்ல இல்ல, இப்ப எஜுகேஷன் எடுத்துட்டோம்னா PhD வரைக்கும் பண்ணிருக்காரு. இப்போ இவர் மனஸ்காரகன் தானே சந்திரன். ஆமா, சந்திரனையும் பாக்குறாரு, குருவையும் பாக்குறாரு ராகு இல்லையா? அது ஒண்ணு. அப்புறமா வந்து 9ஆம் பார்வையா லக்னாதிபதியை பாக்குறார் ரிவர்ஸ்ல, ராகு தானே? சுக்கிரன் ராகு. கேத்துவும் அவரை பாத்துடுறார் லக்னாதிபதிய. ஆமா, இவருக்கு எப்படி அப்ப படிப்பு வந்தது? PhD வரைக்கும் பண்ணிருக்காரு. அது வந்துட்டு புதன் வந்துட்டு அவரோட பாக்யஸ்தானாதிபதி. அவர் வந்துட்டு எப்பவுமே நம்ம புதன் பாக்யஸ்தானம் 9ஆம் வீடு அதிபதி, அவர் எப்பவுமே ஹெல்ப் தான் செய்வா சொல்லுவோமே. அண்ட் அவர் வந்து சனி கூட இல்ல, மறைவுல இருக்கிறப்ப உபதிரவம் தான் செய்ய முடியாது, ஹெல்ப்பும் பெருசா செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றோம் இல்ல. யாரு அந்த அதிபதிகள்? பாக்யஸ்தான அதிபதி ராகு தசையில தானே இவர் படிச்சிருக்காரு. ஆமாமா, அந்த பாக்யஸ்தானாதிபதி மறைவில் இல்லையே, அவர் 5ஆம் வீட்டுல தானே இருக்கார். இல்ல, இப்ப இவருக்கு குடும்பம் அப்படிங்கிறப்போ 2ல ராகு இருக்காரு, அதனால குடும்பத்தை கெடுப்பாரு நம்ம எடுத்துக்க முடியாது. ராகுங்கிறவர் வந்து யோக காரகன். ஆமா,
ராகு யோகக்காரகன். அந்த வீட்டினுடைய அதிபதி மங்களன் 9ஆம் இடத்துல இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 9ல மங்களன். அப்போ அந்த ராகு யோகக்காரகன் என்ன பண்றாருன்னா அவருடைய தசையில எல்லா யோகங்களையும் கொடுத்திருக்காரு. ராகு தசையில கல்வி, அறிவு, படிப்பு எல்லாத்தையுமே அவர் அந்த யோகக்காரகன் அந்த தசையில கொடுத்துடுறாரு. ராகு தசை முடிஞ்சு அடுத்து குரு தசை இல்லையா இப்போ? ஆமா ஆமா. குரு தசை அப்படிங்கிறது 3, 6க்கு அதிபதி. அவர் வந்து மறைஞ்சிடுறாரு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் அந்த 6ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல உட்கார்ந்து இருந்தார் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ரோகத்தால பீடிக்கும், கடன் பீடிப்பு வரும். முன்னே ஏதோ ஒரு ஜாதகம் அப்படிதான் பார்த்தோம். 6ஆம் இடத்து அதிபதி ரொம்ப கொஞ்சம் பவரா இருந்தார், குரு தான். அவர் தான் இருக்கிற வியாதி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. எப்பயுமே 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் ஆட்சி அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றது. அது மறைவு. ஆனா அந்த அதிபதி வந்து நம்மளுக்கு நீச்சம் இது மறைவுல ஆயிட்டதுனால இவருக்கு ரோகங்கள் இருக்காது. இல்ல ரோகம் ஒண்ணும் இல்லை, பிரச்சனை கிடையாது அவருக்கு. 3, 6க்கு அதிபதி இல்லையா குரு, ரோகங்கள் இருக்காது. இப்போ நம்ம 6ல சுக்கிரன் மறைவு அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் என்னென்ன வீட்டுக்கு அதிபதி? லக்னம், லக்னம், பின்ன 8ஆம் வீடு அதிபதி. 8ஆம் வீடு அதிபதி அங்க மறைவு ஆகிறார். மறைவு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நம்ம, சரியா? ஆனாலுமே நம்மளுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, 9ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு விவாகம் உண்டு, கல்யாணம் உண்டு, குழந்தைகள் உண்டு, சரியா? இப்ப வந்து நம்ம ஜெனரலா அடுத்து என்ன சொல்லுவோம்? லக்னாதிபதி மறைவு, நீச்சம் அப்படி ஆகக்கூடாது, ஆயுச பாதிக்கும், தேகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படியும் ஆகாது. ஏன்னா இந்த ஆயுஷ் காரகன் சனி வந்து 5ஆம் இடத்துலயே இருக்காரு. அப்புறமா வந்து இந்த 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்து பாத்துக்கிறோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால கல்வி, அறிவு எல்லாமே வந்துடுறது. சுப்பீரியாரிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதே சமயம் சூரியனும் சனியும் இருக்கிறதுனால அப்பா பையனுக்கு ஆகாது, சுப்பீரியருக்கும் இவரோட லெக்சரர்ஸ்க்கும் இவருக்கும் ஆகாது. என்ன ஒரு எண்ணம் வரும்? எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஜாபுக்கு போனாலுமே சுப்பீரியருக்கும் இவருக்கும் ஆகாது. இன்கேஸ் ஜாபுக்கு போனாருன்னா இவர் ஒரு சுப்பீரியர் போஸ்டிங்ல இருக்காருன்னா இவருக்கும் கீழே இருக்கிறவாளுக்கும் ஆகாது. ஆனா சூரியன் வந்து ஆமா ஆமா. இப்போ அப்பா போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ அப்பா போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ அப்பா இல்ல, கரெக்டா தெரியாது. பட் ஐ திங்க் ஆயுச பத்தி நம்ம அப்படி கணிக்க முடியாது. ஒரு அந்யோன்யத்துக்காக, அந்யோன்யமா இருக்க மாட்டா, ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டா அப்படின்றாங்க. இப்போ தசா, இப்போ விவாகம் அப்படின்னு சொல்றப்போ தசாநாதனே தசையே குரு தசை தானே? ஆமா குரு தசை. அவர் இப்போ இதுல இருக்கார், மேஷத்திலேயா ரிஷபத்திலேயா? குரு வந்து இப்ப மேஷம் தான் நடக்கிறதே வந்து அஷ்டம குரு. சந்திரனுக்கு 8ல இருக்கார் குரு, தசாநாதருக்கும் 8ல இருக்கார். இல்ல மேஷம்னா 7வா? அல்ல 8, கரெக்ட். ஓ 8 8 சாரி 7 வந்துரும். இது 8ல இருக்கார். இப்போ இப்ப இப்ப பாக்குறோம் அப்படின்னா இந்த கடந்த ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு வருஷமாவே அலைச்சல், ஸ்ட்ரெஸ், மனசு நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஒரே குழப்பமா இருக்கிறது, யாரை கண்டாலும் எரிஞ்சு விடுறது, லோன்லியா ஃபீல். ஏதோ அந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில இந்த சைக்காலஜி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி உண்டாக்கிட்டே இருக்கும். இப்போ விவாகம் சொல்றப்போ வந்து நம்மளுக்கு சந்திரனுக்கு 9ல வர்றப்போ கட்டாயமா அடுத்த வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆமா ஆமா, அடுத்த வருஷம் வருத 1 2 3 4. அவரோட 5ஆம் பார்வை வந்துட்டு இந்த ராசி குருல இருக்கும் இல்லையா? ஆமா, குரு ராசி மேல வந்துரும், தசாநாதன் மேல வந்துரும், குடும்பஸ்தானத்தின் மேலேயும் வந்துரும். குடும்பஸ்தானத்துல வரும், கரெக்ட். 2ஆம் இடத்துல ஸ்தானத்துல வந்துரும். அடுத்த வருஷம் இந்த குரு வந்துட்டு மேஷத்துல டிசம்பர்ல இருந்தே சொல்லலாம். டிசம்பர் இப்ப மார்ச் ஏப்ரல் குரு பயிற்சி ஆவார். மார்ச் ஏப்ரல் குரு பயிற்சி ஆவார். அதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர்ல இருந்தே பார்க்கலாம். ஏப்ரல் மேல கட்டாயமா நிச்சயமோ அல்ல விவாகமோ கூட ஆயிடும். கரெக்ட் கரெக்ட், புரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லாவே இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காரு, அது ஒண்ணு. அவர் தானே கலத்திரக்காரகன். அந்த மங்களனே வந்து சந்திரனையும் குருவையும் பார்த்துடுறாரு.
ஆமா ஆமா. கலத்திர காரகனே 7ஆம் இடத்திபதியே அங்க பாத்துடுறாரு. ஒண்ணு இவர் எஜுகேஷனுக்காக டிலே பண்ணிருக்கலாம் இத்தனை நாள். இப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் ஆட்டி படைச்சுட்டு இருக்காரு ஒரு வருஷமா. இப்படி சொல்லலாமா இவர் ராகு தசையிலேயே கல்யாணத்துக்கு தேர்ட் இயர் இவருக்கு ஆயிருக்குன்னு அந்த டைம்ல அப்படி சொல்லலாமா இல்ல சொல்ல முடியாது? இதுக்குன்னா ராகு தசை 2015 வரை இருந்தது. அப்போ வந்துட்டு அவருக்கு 22 வயசு. ஆனா சின்னதுதான். அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அப்ப பாத்துருக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டா. ஆரம்பிச்சே இருக்க மாட்டோம். 22 வயசு தானே, இப்பதான் 30. குருதசை ஆரம்பம். குரு வந்து மறைவு இல்லையா, அவர் மறைவு ரோகஸ்தானாதிபதி அப்படிங்கிறப்ப அவருக்கு எதுவும் கெடுக்கல, உபதிரவம் செய்யல. அந்த அப்போ அந்த ராகு தசையில கெயின் பண்ண அந்த நாலேஜ் அந்த விஸ்டம் வச்சு இவ்வளவு நாள் அவர் லிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல இங்க நான் ஒண்ணு நினைச்சேன், இந்த ரெண்டு பிரச்சனைன்னு நினைச்சேன். நீங்க அது இல்லையே சொல்றேன். இந்த ராகு கேத்து இங்க உச்சம் நீச்சமா இருக்கு. ஒன்னு உச்சம் ஒன்னு நீச்சம். அப்ப அந்த ராகுவோட பார்வை குரு மேல இருக்கு, கேத்துவோட பார்வை சுக்கிரன் மேல இருக்கு, லக்னாதிபதி மேல. அப்ப அவ உச்சம் நீச்சமாற சமயத்துல அவளோட பார்வை பிரச்சனை பண்ணாத. நம்ம வேற ஒரு ஜாதகத்துல பார்த்திருந்தோமே, அவர் உச்சமா நீச்சமா இருந்தாரு அப்படி. ஆமா, அது கேத்து அப்படிங்கிறவர் ஞானகாரகன் அந்த இடத்துல. அந்த அது ஆப்போசிட்டா இருந்தது. அது ஆப்போசிட்டா இருந்தது இதோட. அந்த வீட்டு அதிபதியுமே ரொம்ப வீக்கா இருந்தாரு அந்த ஜாதகத்துல. இதே மாதிரி தான் கேத்து இருந்தது. ராகு இருந்த இடத்துல கேத்து இருந்தது. அங்க பஞ்சம ஸ்தானத்தை தான் அவர் பார்த்தார். ரிஷப லக்னம், 5ஆம் வீட்டை தான் அவர் பார்த்தாரு. அந்த இவர புதன் வந்து நல்லா எங்கேயோ மறைஞ்சிருந்தார். 6-8-12 எங்கேயோ இருந்தார். 6-8 எங்கேயோ இருந்தார். அப்ப அந்த பஞ்சமஸ்தானத்தை ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ இங்க வந்து மறைவு தான். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், சந்திரன் குரு. அப்ப அவர் எங்க இருக்கார்? அந்த இவர் புதன் எங்க இருக்கார்? புதன் நல்லா தான் இருக்கார். புதன் வந்துட்டு 5ஆம் வீட்லயே இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார் புதன். அங்க அவருக்கு வந்து சனியினுடைய வீடு வந்து பகையோ மறைவோ இல்லைன்னா நீச்சமோ ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து அதற்கான இதை கொடுத்துடுறாரு. பிளஸ் வந்து இன்னொன்னு என்ன, ராகு கேத்துக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறது குரு பார்வை கேத்து மேல விழுந்துடுறது. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். 9ஆம் பார்வை குரு பார்வை கேத்து மேல விழுந்துடுறது. அப்போ வந்து கேத்துங்கிறவர் ஞானகாரகன். அப்ப ஞானமும் வந்துடும், நன்னா வந்துடும், விஸ்டம் நன்னா வரும். லக்னாதிபதியவே அந்த கேத்து பாக்குறதுனால இங்க பிரச்சனை இல்லை, இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இல்லை. குரு பார்வை வந்துடுறது. அந்த ஞானகாரகன் வந்து லக்னாதிபதியை பார்த்துடுறார். மறுபடியும் ராகுவும் அங்க பாக்குறார். ராகுவும் லக்னாதிபதியை பாக்குறார். அப்ப யோகங்கள், எல்லா வகையான யோகங்கள், நல்ல போகங்கள் அனுபவிக்கிறது, ஞானமா இருக்கிறது, விஸ்டமா இருக்கிறது. ஒரு சிலருக்கு நிறைய படிப்பு வந்துருது, நிறைய செல்வம் சேர்ந்துருக்குன்றதுக்காக அவர் கொஞ்சம் தவறான வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிலாம் இங்க இருக்காது. ஏன்னா குரு பார்வை அங்க ஞானகாரகன் மேல விழுறது. குரு பார்வை விழுறது. அவரை தான் லக்னாதிபதியை பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப இவர் மிஸ்லீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதே போல நல்லா ஃபேரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு. வீனஸ் அந்த சுக்கிரனும் சந்திரனும் பாத்துக்கிறதுனால ஒயிட்டா நல்ல கலரா இருக்கலாம், ஃபேரா இருக்கலாம். பாக்குறதுக்கு சுக்கிரனை யாரு பாக்குறா? சந்திரனும் சுக்கிரனும் சமசப்தமும். சந்திரனும் அழகு இல்லையா, நல்ல ஃபேரா இருக்கிறது. சுக்கிரன் ஆல்ரெடி இளமை அழகு அப்படிங்கிறோம். அழகுக்கு சுக்கிரனும் சந்திரனும் தான். இளமை அப்படின்னா அது வந்து நம்ம புதனை கூட எடுத்துக்கலாம். வேற இங்க வந்துட்டு இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்த ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் கஜகேசரி 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த யோகம் அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது இல்லையா? வேலை செய்யும். அந்த தசை வர்றப்போ அது நல்லா வேலை செஞ்சு கொடுக்கும். சந்திர தசையோ குரு தசையோ, குரு தசை இப்ப நடக்கிறது. குருதான் மறைவாயிட்டாரு. அவர் தான் இப்பதான் அவர் PhD பண்ணினாரு. அந்த குரு தசையில தான் பண்ணினாரு. 22 வயசுல அவரோட இதாச்சு. படிச்சிருக்காரு. அந்த யோகம் தான் அவருக்கு அந்த இது தர்றது. இப்ப மறைவு அப்படிங்கிறோம். அவர் அந்த ருண சத்ரு ரோகத்தையும் தரல. பிளஸ் வந்து எஜுகேஷன் நல்லா கொடுத்துறாரு. கைடன்ஸ், புத்தி, அறிவு, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, ஞானம். புரிஞ்சது. அப்ப கஜகேசரி யோகம் வந்துட்டு மறைவுல இல்லைன்னா அது ஃபுல் லைஃப் ஒர்க் பண்ணு சொல்லலாம். அது மறைவுல இருக்குன்னா எந்த யோகமுமே சரி, எந்த யோகமுமே அந்தந்த தசை வந்தாதான் பீக்கு தரும். பீக்கு தரும். ஆனா மறைவுல இருந்தா கொஞ்சம் கூட லிமிட்டடா இருக்கும் இல்லையா அதோட பவர்? ஆமா, அப்படிதான். அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம.
இப்ப அந்த ஞானகாரகனே கூட குருவை பாத்துடுறாரு இல்லையா, குருவும் ஞானகாரகன் கேத்துவை பாக்குறாரு, கேத்துவும் குருவை பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப இந்த குருதேசம் பூராவுமே அவர் இன்னும் கூட எஜுகேஷன் அவருக்கு நல்லாவே இருக்கும். இன்னும் கூட அவர் படிக்கலாம், பிஹெச்டிக்கும் மேல ஏதோ இருக்கு, ஏதோ ஃபெலோஷிப் பண்றாரு, இங்க அப்ராட் சான்சஸ் போறாரு அப்படின்னா கூட அவருக்கு சான்சஸ் உண்டு. இந்த ராகு தசையில எங்கேயும் அப்ராட் போயிருக்காரா? எனக்கு தெரியல, அவரை பத்தி நான் கண்டுபிடிக்கிறேன், கேக்குறேன். வேற வந்துட்டு எங்க இந்த ராகு கேத்து வந்துட்டு அது உச்சமா இருக்கோ நீச்சமா இருக்கிறதோ, அது எப்போ எது ஜாஸ்தி ஒர்க் பண்ணும்? உச்சமா இருக்கிறது பிரச்சனை ஜாஸ்தியா, நீச்சமா இருக்கிறதையா? அந்த வீடு கொடுத்தவனை பொறுத்து. அந்த வீடு கொடுத்தவன் பொறுத்து. இங்க மங்களன் வந்து நன்னா உக்காந்துட்டார். ஆமா, கேத்து வந்துட்டு அங்க நீச்சமா இருக்காரு இல்லையா? ஆமா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீச்சம் தானே. அதான் நீச்சக்காரகன் ஆல்ரெடி அவர் நீச்சமாயிட்டார். அவர் அப்ப அவங்க வீனஸ பாக்குறாரு, பிரச்சனை தானே லக்னாதிபதி அப்படின்னா குரு அங்க பாத்துடுறாரு இங்க குரு பாக்குறாரு. அண்ட் அந்த கேத்துவோட வீடு வந்துட்டு அது அந்த அதிபதி சுக்கிரன் தான். அண்ட் அவர் சுக்கிரன் மறைவு ஆயிடுறாரு. இப்ப அந்த அதிபதி கேத்துவுக்கு வீடு கொடுத்தவர் மறைவு ஆயிடுறார். வீடு கொடுத்தவரையே அவர் பாத்துடுறார். அது ப்ராப்ளம் தானே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜூபிட்டர் வந்து கேத்துவை பாத்துடுறாரு. அப்ப அந்த கேத்துவை கெடுக்க விட மாட்டார். இப்ப ஞானம் அப்படிங்கிறது பொது, அதை வந்து கெட்ட வகையிலையும் யூஸ் பண்ணலாம், நல்ல வகையிலையும் யூஸ் பண்ணலாம். இப்ப அங்க குரு பார்வை இல்லைன்னா இது கெட்ட வகையா ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ஞானம் நல்லபடியா தான் யூஸ் ஆகும், 4 பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி, பயன்படுற மாதிரி, தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், மத்தவாளையும் டெவலப் பண்றது, கைட் பண்றது. பிஹெச்டி முடிச்சிருக்காருன்னா மேக்ஸிமம் லெக்சரர் அந்த மாதிரி போறதுக்கான சான்சஸ் உண்டு. சூரியன் வந்துட்டு சனி வீட்டுல இருந்த அது பிரச்சனை இல்லை இல்லையா? ஏன்னா அது வந்துட்டு 5ஆம் வீடு அதிபதி சனிதான், ஆக்ஷியா இருக்காரு, புதனும் இருக்காருங்க, அவர் 9ஆம் அதிபதி. அப்ப சூரியன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெனரலா சூரியன் சனி பகை சொல்லுவோமே நம்ம சொல்லுவோம். இப்ப அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி? சூரியன் லாபஸ்தானம், லாபஸ்தான அதிபதி. அப்ப என்னன்னா இவர் உழைக்கிற உழைப்புக்கு லாபம் அதிகமா வராது. இவர் இன்னும் கூட சீக்கிரமாவே பிஹெச்டி பண்ணிருக்கலாம், ஆனா அந்த உழைப்பு இவருக்கு லேட்டா தான் பலன் தர்றது. சனி உழைப்பு அப்படிங்கிற தந்தாலுமே கூட அந்த லாபஸ்தானாதிபதி சனி கூட சேர்ந்து இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த லாபத்துல டிலே ஆகுறது. அது எஜுகேஷனா இருக்கட்டும், மானிட்டர் வைஸா இருக்கட்டும். பெர்ஃபெக்ட் புரிஞ்சது. இப்ப அடுத்த வருஷம் அவர் கல்யாணம் பத்தி தான் கேட்டிருந்தாரு, அது நெக்ஸ்ட் இயர் நல்ல சான்ஸ் இருக்கு. புரிஞ்சது சொல்றேன். ஆனாலுமே வந்து இவருக்கு லாபமே சுத்தமா வராது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த லாபஸ்தானாதிபதி அவரோட சொந்த வீட்டையே பாத்துடுறாரு. சூரியன் சூரியனும் பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு, புதனும் பாக்குறாரு. அவர் பங்குக்கு அவருக்கு எடுக்கவும் செய்வார், சூரியன் கொடுக்கவும் செய்வார். ஜென்ரலா சொன்னோம் அப்படின்னா எதுவா இருந்தாலும் அவர் போடுற எஃபர்ட்டுக்கான பலன் கம்மியா தான் இருக்கும். கிருஷ்ணர் இதுல பகவத்கீதையில சொன்ன மாதிரி கடமையை செஞ்சுட்டு இவர் கொஞ்சம் பலனை எதிர்பார்க்காம, அதிகமா எதிர்பார்க்காம இருந்தாரு, நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா அதுக்கேத்த ஸ்ட்ரெஸ் ஆகதான் செய்யும். ஆயிடும், குருபலன் வந்தாவே ஆயிடும் சொல்லலாம். இந்த பார்க்க ஆரம்பிக்கலாம், நெக்ஸ்ட் இன்னொரு 6 monthsக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆயிடும், 1 year கட்டாயமா விவாகம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இனி ஒரு டைம் இருக்கா? கொஞ்சம் ஒண்ணு கூட பார்க்கலாமா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அந்த தாத்தா ஜாதகம் பார்க்கலாமா? அது பாப்போம், என்ன சாரத்துல இருக்கான்னு பாப்போம். ஒவ்வொருத்தரும் மேஷத்துல இருந்தே ஆரம்பம், நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும் இல்லையா? மேஷம்ங்கிறப்ப அது பஞ்சமஸ்தானம் தான் இல்லையா? இது பூர்வ புண்ணியம், எப்படி நல்லதுதான் செய்ய போறது. அப்படியே கூட நோட் பண்ணிக்கலாம், இது சும்மா இது ஒரு நோட்ஸ் மாதிரி. மேஷம் இது அஸ்வினி பரணி கிருத்திகை இல்லையா மேஷத்துல. இப்ப மங்களன் எங்க இருக்காரு? மங்களனும் ராகு 2 பேருமே அஸ்வினி 2ஆம் பாதம் தான். அஸ்வினி 2ஆம் பாதம். மங்களனும் ராகுவுமே அஸ்வினி கேத்து சாரம் வாங்கியிருக்கா.
இப்ப கேத்துங்கிறவர் ஞானகாரகன் ம். இல்லையா? ஞானகாரகனோட சாரத்தை மங்களனும் ராகுவும் வாங்கியிருக்கான். மங்களன் அங்க உச்சம்தான் சரியா? இப்போ அந்த கேத்து எங்க இருக்கார்? லாபஸ்தானத்துல இருக்கார். இல்ல இல்ல, மங்களம் எங்க உச்சம்? ஆட்சி ஆட்சி ஆட்சி. இது நவாம்சத்துல இல்லையே? ஆமா. இப்ப இங்க சந்திரன் தானே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சாரி, மங்களன் பார்க்கல. மேஷத்துல வந்து சந்திரன் மூணு தானே, மூணு ராகுவும் இருக்கு இல்லையா மேஷத்துல? ஆமா 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 ஆமா. பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. அஸ்வினி பரணி, பரணி வந்து சுக்ரன் இல்லையோ? ஆமா சுக்கிரன். ஆமா அஸ்வினி இவரது கேத்துவுது. பரணி வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனோட சாரத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கா. அப்ப அந்த சுக்கிரன் எங்க இருக்கார்? இல்ல இல்ல, சுக்கிரனோட சாரத்தை சந்திரன் வாங்கியிருக்காரு. ஆனா ராகு அஸ்வினி கேத்து சாரத்தை தானே வாங்கியிருக்காரு இல்லையா? ராகு வந்துட்டு ஆமா அஸ்வினில தானே இருக்காரு, ரெண்டாம் பாதம். பாருங்க. ஆமா அஸ்வினி ரெண்டாம் பாதம் தானே ரெண்டுமே. ஓ இது ஓகே ஓகே ஓகே, நான் தப்பா பாக்குறேன். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது. ராகு வந்து கேத்து சாரத்தை வாங்கியிருக்கார். ஆமா சந்திரன் வந்து சுக்கிரச்சாரத்தை வாங்கியிருக்காரு. சுக்கிரச்சாரத்தை வாங்கியிருக்கார். அப்படிங்கிறப்போ இப்ப அந்த கேத்து அப்படிங்கிறவர் ஞானகாரகன் லாபஸ்தானத்துல இருக்கார். கேது ஆமா லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருக்கார் ஞானகாரகன். நம்மளுக்கு அது அந்த வீடு கொடுத்த மங்களன் அங்க ஆட்சி பகை உச்சம் அப்படிலாம் எதுவும் இல்ல. பகை இல்ல, உச்சம் இல்ல, இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல. நீச்சம் இல்ல. அதனால நம்மளுக்கு அந்த கேத்துவனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறதுனாலே அந்த ராகு கெடுதல் செய்ய போறது இல்ல. ஞானத்தை தான் கொடுப்பார். ஞானம், கல்வி, அறிவு, விஸ்டம், ஒரு கைடு பண்ணக்கூடிய அந்த திறமை. ஆல்ரெடி அந்த ராகு யாரு? யோகக்காரகன் இல்லையா? ராகு ஜென்ரலா யோகக்காரகன். யோகத்தோட சேர்ந்து ஞானமும் கிடைக்கும். அடுத்து வந்து சந்திரன் மூன். சந்திரன் வந்து சுக்கிரனோட சாரத்தை வாங்கியிருக்கார். சந்திரன் சுக்கிரனோட சாரத்தை வாங்கியிருக்கார். அந்த சுக்கிரன் எங்க இருக்கார்? அவர் மூணாம் இடத்துல இருக்காரு இல்லையா? மூணாம் இடத்துல இருக்காரு. ஆமா. அது மறைவு கிடையாது, மறைவு சொல்ல முடியாது. நீச்சம் கிடையாது, பகை கிடையாது, ஒண்ணும் பகை. கிடையாது. சூரியன் கூட பகை இருக்கு அங்க. சூரியன் கூட பகை அங்க. அவர் இருக்கிற வீட்டுல அவருக்கு பகை இல்லையா? இருக்கிற வீட்டுல பகை இல்லை. அவர் வந்து 6-11க்கு அதிபதி. 6-11 அதிபதி. இப்ப சந்திரன் வந்து இந்த சுக்கிரனோட சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால கலர் நல்லா இருக்கலாம், ஃபேரா இருக்கலாம், இளமையா இருக்கலாம். இளமைன்றத விட நல்ல கலர் லுக்கிங், குட் லுக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அறிவு, மனசு நல்ல சௌமனசியமா இருக்கிறது, ஐஸ்வர்யம் நன்னாவே இருக்கிறது. சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பகை கிடையாது. சுக்கிரன் சாரத்தை தானே வாங்கிடும். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பகை கிடையாது. எங்க இருக்கா இவ? சந்திரனுங்கிறவர் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல பொசிஷன் தான் இல்லையா? அவர் அஷ்டமஸ்தான அதிபதி, ஆயுஸ்தான அதிபதி இல்லையா? ஆமா ஆமா. 5ஆம் இடத்த அதிபதி, 8ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது, பிரச்சனை கிடையாது. இப்போ அவர் வந்து இந்த ஐஸ்வர்யக்காரகன் கூடவே சேர்ந்து இருக்கிறப்போ இன்னும் நல்லாவே சேர்ந்திருக்கும். அவருக்கு ஐஸ்வர்யம் சேர்ந்திருக்கும், பொசிஷன்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சாரம் அப்படிங்கிறதுனால இப்போ சனி பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்துல உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணலை. அவர் எந்த சாரத்துல இருக்கார்? மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி 1ஆம் பாதம் இல்லையா அங்க சிம்மத்துல? யாரோட சாரம் பாக்குறோம்? சனியோட. சனிது. சனி ஹஸ்தம். சனி 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 மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி 1ஆம் பாதம் அங்க இல்ல. ஹஸ்தம் 3ஆம் பாதம் இல்லவா சனி? ஹஸ்தத்திலேயே இருக்கார் இல்லையா? சிம்மத்துல வந்து மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி தானே? சிம்மத்துல மகம் நட்சத்திரமா இருந்தா ஒரு கன்னியில எல்லாம் இருந்திருக்கணும். கரெக்ட் கரெக்ட். கன்னியா ராசி தான் வரும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சாரி, ஆமா கரெக்ட். அப்ப முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி 1ஆம் பாதம். ஆமா ஆமா. அப்போ சனி மகம் 3ஆம் பாதம் தான் இல்லையா? அப்போ
மகம் 3ஆம் பாதம். அப்ப கேத்து இந்த சாரத்தை மகா வாங்கியிருக்காரு. நட்சத்திரம், மகா நட்சத்திரம் யாரோட? கேத்து சாரம். கேத்து சாரம். இப்போ நம்மளுக்கு கேத்து சாரத்திலேயே அவர் இருக்கார், ஞானகாரகனோட சாரத்துல இருக்கார். அந்த கேத்துவும் சனியை பார்த்துடுறார். ஆமா. அப்படிங்கிறப்ப அங்க பெருசா பிரச்சனை பண்ணாது, பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்துடுறாரு அவர். பாக்கியஸ்தானத்துல இருக்கும் பொழுது பலதரப்பட்ட பாக்கியங்கள், ஞானம், கல்வி. கேத்துங்கிறவர் வந்து கல்வி ரிலேட்டட் தான். கல்விங்கிறது விட ஞானம், விஸ்டம், நாலேஜ் இல்ல விஸ்டம், விஸ்டம் ரிலேட்டட். ஸோ அப்ப அந்த வாஸ்ட் விஸ்டம் அவருக்கு கிடைச்சிடுறது. ஆனா எனக்கு இதான் புரியல, நான் அன்னைக்கும் கேட்டேன், சூரியனும் சனியும் பரஸ்பரம் பார்த்துட்டு இருக்கா, சமசப்தமம் பாக்குறா. அண்ட் சூரியன் சனி வீட்டுல, சனி சூரியன் வீட்டுல. ஆமா, இது அதை விட்டுருவோம். அது பேர் என்ன, பரிவர்த்தனைன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். பரிவர்த்தனை தான், பரிவர்த்தனா யோகத்துல தான் இருக்கு. ஆனாலும் இப்ப பரிவர்த்தனை யோகம் ஆனாலும் சூரியன் சனி பரிவர்த்தனை ஆனாலும் பிரச்சனை தான் தரும். அதுதானே கேட்க வரேன். ஆமா, இவருக்கு பிரச்சனையே இருக்கல லைஃப்ல. இல்ல, பிரச்சனை இருந்திருக்குமே. அப்பாக்கும் இவருக்கும் சுமூகமா இருந்திருக்காது, அண்ணா தம்பிக்கும் இவருக்கும் சுமூகமா இருந்திருக்காது. சுப்பீரியர் ஸ்கூல் படிக்கிறப்ப இவரை வந்து ஏதோ ஒரு கார்னர் பண்ணிட்டே இருந்திருப்பா டீச்சர்ஸ். காலேஜுக்கு போறப்ப ப்ரொஃபசர் லெக்சரர் இவர் ஏதோ ஒரு சில சமயம் இருக்கும் இல்லையா, ஏன் எதுக்குன்னே தெரியாது. ஒரு சிலர் நம்மளுக்கு பிடிக்காது, காரணமே இருக்காது, விஷயமே இருக்காது. அந்த மாதிரி இருந்திருக்கும் சுப்பீரியர்ஸ், ஹெச்ஓடிஸ், லெக்சரர்ஸ், பிரின்சிபால்ஸ். இவர் ஒரு லெக்சரர் ஆயிட்டார், பிரின்சிபால் ஆயிட்டார், இல்லைன்னா ப்ரொஃபசர் ஆயிட்டாருன்னா இவருக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை இவரை பிடிக்காது. இவர் ரொம்ப ரூடா நடந்துப்பார், அவர்கிட்ட ரூடா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பார். அப்படி அந்த வகையில இது ஒரு பாதிப்பு தானே. ஆமா, அது கரெக்ட். அப்பா அப்பா கூட ரொம்ப நெருக்கமா பழக முடியாது, அந்யோன்யமா இருக்க முடியாது, மனசு விட்டு பேச முடியாது. பசங்கள் கூட அப்படியேதான் இருக்கும். ஆமா, அப்ப அப்படிதான் இருக்கும். இவர் சூரியன் ஆயிடுவார், பசங்க சனி ஆயிடுவா. புரிஞ்சுது. ஓ, அப்படி பிரச்சனை. ஆனா அந்த பாக்கியத்தை கெடுக்கல. ஆமா, கிடைக்க வேண்டியதை கிடைக்காம செய்யல, இப்படி பிரச்சனை பண்றது அது. ஆக்சுவலா இவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். இவரோட ஜேஎஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி இருக்கு, பாடுறது எல்லாம் நல்லா பாடுவார், பெயிண்டிங் எல்லாம் சொன்னோம் இல்லையா ஒரு தடவை. மூணாம் இடம் தானே. ஆமா, தைரியஸ்தானம். ஆமா ஆமா, கலைகளுக்கு எல்லாமே வீனஸ் தானே. அது எல்லாமே வந்து லக்ஸரியில தானே வரும். நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். ஆமா ஆமா, அதனாலதான் அல்லவா. ஆமா. அண்ட் அந்த சுக்கிரனும் சூரியனும் ஒரே வீட்டுல இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை இல்லை இங்க சொல்றேன். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் வீடு அதிபதி, சூரியன் 9ஆம் வீடு அதிபதி. அவர் அவ்வளவு பிரச்சனை செய்ய மாட்டார், அது இருக்கு. இல்ல, அது ஒண்ணு சூரியனுக்கும் மங்களனுக்கும் தான் பிரச்சனை தவிர அந்த வீட்டுல வீனஸ் வந்து பகை கிடையாது. கும்பத்துல சுக்கிரன் பகை கிடையாதுல்ல. கும்பத்துல சுக்கிரன் பகை கிடையாது. ஆனா சூரியனும் சுக்கிரனும் ரெண்டு பேரும் அவ பரஸ்பர விரோதி தானே. ரொம்பவே இல்ல, அப்படிதான். ஒரு 2 பேர் விரோதி இருக்கா, 2 பேருக்குமே ஒருத்தன் ஃப்ரெண்டு. புரியுறதா சார்? இப்ப 2 பேர் விரோதி, பரம விரோதி. அந்த 2 பேருக்குமே காமனா ஒருத்தன் ஃப்ரெண்டு. அந்த ஒருத்தன் வந்து இவ 2 பேருக்குமே ஃப்ரெண்டு. யாரு? மங்களனு. ஜென்ரலா சும்மா நம்ம உலக நடத்திக்கே எடுத்துப்போமே. ஏபிசி இருக்கான்னா பியும் சியும் பரம விரோதி. ஏ வந்து 2 பேருக்குமே ஃப்ரெண்டு. அப்ப ஏ வீட்டுல இருக்கும்போது 2 பேருமே நல்லது தானே பண்ணி ஆகணும். வீட்டுக்கு ஒரு லஞ்சு கூப்பிட்டு இருக்காரு, அவர் டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஏபிசி 3 பேருமே ஒன்னாதான் இருப்பா. ஏவும் பியும் சேர்ந்து அந்த சிக்கு வந்து எதுவுமே உபதிரவம் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்க வந்து அந்த வீட்டுல சனியினுடைய வீட்டுல சூரியன் பகை, சனியினுடைய வீட்டுல சூரியன் பகை. ஆமா, கும்பத்துல. ஆனா அந்த கும்பத்துல சுக்கிரன் பகை கிடையாது, பகை கிடையாது. அங்க அவர் எதுவும் கெடுக்க மாட்டார். சுக்கிரன் தனிப்பட்ட முறையில எதுவும் கெடுக்க மாட்டார். அந்த வீட்டுக்கு உண்டானதெல்லாம் கொடுக்கதான் செய்வார். மங்களம் கெடுக்க மாட்டார். ஆமா. இப்ப தைரியத்துல கெடுக்கிறார், அந்த ஸ்தானத்துல கெடுக்கிறார் அப்படின்னா இப்படிதான். ஒன்னும் ஓவர் கான்பிடென்டா கொடுத்துடுறது, எனக்கு தெரியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த சுப்பீரியாரிட்டியா இருக்கிறது. இவர் வந்து இப்ப 70 வயசுனா 50 வயசுக்கு முன்னாடி தானே ஒரு அட்லீஸ்ட் 45 இயர்ஸ்க்கு முன்னாடியாவது இவர் சர்வீஸ்ல சேர்ந்திருக்கணும். 45 இயர்ஸ் டு 50 இயர்ஸ். அப்ப இருக்கிற டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தானே. இப்பதான் எல்லாருமே கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாருமே இது பண்றது, சுப்பீரியரா இருக்கிறது.
அந்த மாதிரியான ஒரு பலனை தான் இந்த சனியும் சூரியனும் தர்றது. புரிஞ்சுது. சனி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒண்ணு, இன்னொன்னு வந்து கேத்துவனுடைய சாரத்தை வாங்கி இருக்கனால பாக்கியம் எந்த வகையில இவருக்கு கிடைச்சிருக்குன்னா ஞானத்தின் வகையில நிறைய கிடைச்சிருக்கு. பாக்கியம் எல்லாமே பாக்கியம் தான். இப்ப நிறைய கல்வி அறிவு அந்த துறையில ஒரு வாஸ்ட் விஸ்டம், வெறும் படிப்போடன் இல்லாம அதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பார், அது புரிஞ்சுட்டு இருந்திருப்பார், புரிஞ்சு பாடம் எடுத்திருப்பார். புரிஞ்சு புரிஞ்சு. இப்ப சூரியன் என்ன சாரத்துல இருந்திருப்பார்? சனி இப்படி கெடுக்கல, சனி வந்து அந்த ஞானம் கிடைச்சதுக்கு சனி இப்படி ஒரு காரணம் பாக்கியத்துல. இப்ப அந்த சூரியன் என்ன சாரத்துல இருந்திருப்பார்? தனிஷ்டா சதபிதக் சதபிஷக் பூர்வபாத்ரா வரும். தனிஷ்டா ஒரு பாதம், சதபிஷக்கு பூர்வபாத்ரா 3 பாதமே வரும் கும்பத்துல. அவிட்டம் சதயம் பூரட்டாதி. சிரவணம் அல்லவா? தனிஷ்டா தானே? சிரவண நட்சத்திரம் உங்களுக்கு ஃபுல்லாவே மகர ராசியில வந்துருமே. மகரத்துல வருது. சிரவண நட்சத்திரம் மகர ராசி மட்டும்தான். அதுக்கு அடுத்த நட்சத்திரமா இருக்கணும். திருவோணம்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி. பூரட்டாதி முதல் பாதமா சூரியன்? 3 இல்ல 3 வந்துரும். பூரட்டாதி 3ஆம் பாதம் தானே வரும். நவாம்சத்துல மேஷத்துல இருக்காரு சூரியன். சூரியன் தான் பாக்குறீங்க, சனியை பார்க்கல. ஆமா நான் சனியை பார்த்தேன். ஆமா சிரவணம் தோணுறது இல்லையா? சிரவணம் இல்லையா? இல்லையே, சிரவண நட்சத்திரம்னா உங்களுக்கு மகர ராசி தானே வரும். மகரம். சிரவண நட்சத்திரம் 4 பாதமே மகரத்துல தான் இருக்கு. சிரவண நட்சத்திரம் மகர ராசி. திருவோணம் அப்ப திருவோணமா இருக்க சான்ஸ் இல்ல. திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. குரு சாரத்தை வாங்கியிருக்காரு அப்போ. ஆமா 3ஆம் பாதத்துல இருக்காரு, அதான் 1ஆம் பாதத்துல இருக்காரு. ஆமா ஆமா குரு சாரம் தான் வாங்கியிருக்காரு. அந்த குரு தான் லக்னாதிபதி சுகஸ்தானாதிபதி. ஆமா ஆனா அவர் மறைவில் இருக்காரு. மறைவில் இருக்காரு ஜாதகத்துல. மறைவில் இருக்காரு. நீச்சமா இருக்காரு. புதன் கூட சேர்ந்து இருக்காரு, வித்யாகாரகன் கூட. இப்போ அந்த குரு சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஜென்ரலா பார்ப்போம். குருங்கிறவர் எதை கொடுக்குறாரு? வித்யை, ஞானம், கல்வி, அறிவு. அவருக்கு என்ன பிடிக்கும்? குருவுக்கு தான் நல்லா படிச்சுக்க பிடிக்கும், மற்றவாளுக்கு படிப்பிக்க பிடிக்கும் இல்லையா? தான் நல்லா படிப்பார், மற்றவாளுக்கு நல்லா படிப்பிப்பார். அந்த ஒரு கலை தான் நல்லா கத்துப்பார், மற்றவாளுக்கு கற்றுவிப்பார். ஒரு குரு ஜென்ரலா ஒரு மாஸ்டருடைய இது. அதுதானே சூரியன் தந்திருக்காரு. சாரம் இப்படி வேலை செய்யறது. அந்த ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறத விட ஜென்ரலா அவர்களுடைய காரகத்துவம் என்ன, அதன் ரிலேட்டடா இவர்களுக்கு அந்த இது தருது. இப்போ சனி பாக்கியஸ்தானத்துல இருக்கார், சூரியன் பாக்கியஸ்தானாதிபதி. இப்ப 2 பேருமே ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இப்ப எந்த வகையில கொடுக்குறார் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம சாரத்தை பார்க்கும்போது என்ன எந்த வகையில பலன் தரா அப்படிங்கறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. கேத்து ஞானகாரகன், சூரியனும் குருவா இருக்காரு, அவரும் ஞானத்தை கொடுத்திருக்காரு, மத்த வாழ்க்கை ஒரு ஞானத்தை போதிச்சிருக்காரு. அதனால ஜீவனத்துக்கு இவருக்கு பாதிப்பு இல்லை. 2ஆம் இடத்துல இருக்காரு அவர், ஜீவன ஸ்தானாதிபதி. இவர் இருக்கார் இல்லையா புதன். இவருக்கு என்ன ஒரு நல்லது அப்படின்னா சின்ன வயசுலயே இவருக்கு குரு தசை வரல. இல்லன்னா பிரச்சனை இருக்குமா? ஆமா நீச்சம் இல்லையா? ஆமா எல்லாமே அப்படியே உல்டாவா இருக்கும். லக்னம் மாறி இருந்தாலோ இல்ல நட்சத்திரம் ராசி மாறி இருந்தாவோ அப்படியே எல்லாமே திரும்பிடும். இப்ப மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா குருதசை வந்திருக்கும். இது புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கே குருதசை வந்திருக்கும்.
அவருக்கு சீக்கிரமா முடிஞ்சிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்ல ஸ்டார்டிங்கே ஆரம்பமே குருதசை தான் 10 வருஷம் இருந்தது, 7 வருஷம் இருந்ததுன்னா அது ரொம்ப சிரமம் செஞ்சிருக்கும். திருவாதிரை ஆனா அது எப்படி சொல்லலாம், அப்புறமா குரு அந்த தசை வருது, அது ஏதாவது பிரச்சனை செய்யத்தானே வேணும் கட்டாயமா. ஆனா எப்படி செய்யல அப்புறமா? எது இப்போ அவருக்கு அப்போ குருதசை வரல, இப்பதானே வந்துட்டு இருக்கு. ஆமா, நம்ம குருதசை அவருக்கு வந்து அவர் ஆக்டிவா இருக்க மாட்டார். இப்ப எப்படியும் வயசாயிடுது. பென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, பென்ஷன் வருது வரல அது வேற விஷயம். அவர் ஏதோ ஒரு வகையில அவருக்கு மானிட்டர் வந்துட்டு இருக்கு. இவர் உழைச்சு சம்பாதிக்கிறாரா இப்போ? இல்ல இல்ல, உழைச்சு சம்பாதிக்கல. ரொம்ப முன்ன இருந்த மாதிரி ஆக்டிவா இருக்காரா? இல்ல இல்ல, ஆக்டிவா இல்ல. சொசைட்டி கூட அதிகமா மூவ் பண்ண முடியுதா? இல்ல இல்ல. இப்ப இவ கூட இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருப்பா, இல்லைன்னா அந்த ஃபேமிலி ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறவாளா இருப்பா. இவர் வந்து ரிட்டையர்டு, ரெஸ்ட் எடுக்கிற வயசு. அப்ப அவர்களை விட்டு இவர் ஐசோலேட்டடா தானே இருந்தாகணும், எப்படியும் லோன்லியா தானே இருந்தாகணும். இவரு லைஃப் பார்ட்னர் இருக்கான்னா அவாலும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா இவர் மட்டுமே தான் லோன்லியா இருக்கணும், டிவியை பார்க்கணும், போனோம் வரணும், இவருக்கு எங்கேயாவது தோணித்தன கோவிலுக்கு போனோம் வரணும், ஐசோலேட்டடா தானே இருந்தாகணும் இவர். அந்த வகையில ஒரு பாதிப்பு தெரியல. இவர் சின்ன வயசுல வந்திருந்ததுன்னா ஐசோலேட்டடா இருப்பார், படிப்பு சரியா இருந்திருக்க முடியாது, சொசைட்டி விட்டு இவர் விலகி போயிருக்கணும், ஃபேமிலியை 2ஆம் இடம் இல்லையா, ஃபேமிலியை விட்டு இவர் விலகி போயிருக்கணும். இப்போ வயசாயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அப்படித்தானே, விலகி நிக்க வேண்டியது தானே அவர். சும்மா வருவா, பேரம்பேத்திலாம் வருவா, விளையாடுவா, கிளம்புவாளே தவிர அவர் ஒரு பிளேயிங் மெட்டீரியல் தானே தவிர அவர் ஃபுல்லா வந்து உட்காந்து அந்த காலம் மாதிரி உட்காந்து ஸ்லோகம் சொல்லிட்டா அப்படின்லாம் அவனு கேட்க போறது இல்ல. அந்த வகையில அதான் வந்து அந்த விருத்த காலமும் இதுவும் வந்துறதுனால அந்த நம்மளுக்கு அந்த தெரியல. சின்ன வயசுல ஏர்னிங் லைஃப்ல வந்திருக்கு, சின்ன வயசுல வந்ததுன்னா ரொம்ப பெரிய எஃபெக்டா தெரிஞ்சிருக்கும் அது. இப்ப அவர் ஒன்றும் படிக்கவும் போறது இல்ல. 2 கல்வி ஸ்தானம் புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப புதுசா ஏதாவது கத்துக்க போறாரா? இல்ல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த குரு கூட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கத்துக்கணும், இன்னும் கூட படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா அந்த தசாநாதன் வந்து நீச்சமாயிட்டு இருந்தாலும் அதுவும் முடியாது. 20 வயசு 25 வயசு இல்லைன்னா 15 வயசுல இது ஆரம்பிச்சிருந்ததுன்னா எஜுகேஷனே ஃபுல்லா பாதிச்சிருக்குமே. குடும்பம் பாதிச்சிருக்கும், எஜுகேஷன் பாதிச்சிருக்கும், கல்யாணம் ஆயிருக்காது, டிலே ஆயிருக்கும். இப்பவும் பாதிப்பு தான், நம்மளுக்கு அது பாதிப்புன்னு தெரியல, அவ்வளவுதான். சரி, நிறுத்தலாமா? கட்டாயமா மண்டே பார்க்கலாம். பார்க்கலாம் சார். இப்போ இவருக்கு வந்து இது இல்லையா, குரு தசை தான். குரு தசை முடியறது ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சனி தான். சரி, இப்போ லக்னாதிபதி தான் நீச்சமாயிட்டார். குருதேசம் எப்ப ஆரம்பிச்சிருக்கிறது? இவருக்கு 60 வயசு, முன்னாடி 67 வயசு அப்படின்னா 65 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், 63 65. சரி, இப்போ இந்த நாளுக்குள்ள ஏன் இவருக்கு எந்த இதுவும் ஆயுசுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வரல? லக்னாதிபதி ஆயுசுக்கு தானே சொல்ற மெயினா. இவரோட 8ஆம் வீடு வந்துட்டு சந்திரன், சனியும் வந்து ஆயுஷ் காரகனும் அங்க பகையாயிடுறாரு இல்லையா? ஆமா, ஆனா லக்னாதிபதி நீச்சமாயிட்டார். அப்புறம் எப்படி இவருக்கு ஆயுஷ் நல்லா வளர்ந்துட்டே போறது? இவரோட 8ஆம் வீடு வந்துட்டு யாரு அதிபதி சந்திரன், அவர் நல்லா இருக்காரு, அவர் ஓகே. அவர் தானே வளர்த்து கொடுக்காரு, பூர்வ புண்ணியத்திலே இருந்துடுறாரு இல்லையா? ஆமா, அப்ப அவர்னால தானே. ஆமா, அது ஒண்ணு. சனி பாக்கியத்தை கொடுத்துறாரு, ஆயுச கொடுத்துடுறாரு. சனி பாக்கியத்துல இருக்கிறதுனால சனி நம்ம அங்க பகைன்னு எடுத்துக்க முடியாது, அந்த ஆயுச அவர் கொடுத்துடுறாரு. ஆயுஷ் கொடுத்துறாரு, கரெக்ட். அதனால இன்னும் கூட நம்மளுக்கு நல்லாவே தான் இருப்பார், ஆரோக்கியமா இருப்பார், நல்லாவே இருப்பார், இன்னும் கூட ஹெல்த்தியா தான் இருந்திருப்பார், இப்போ கூட ஹெல்த்தியா தான் இருப்பார். யாருக்கு ஒன்றும் பிரச்சனை தராம அவர் இதோ அவர் டெய்லி லைஃப் அவர் பார்த்துட்டு இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா இதுதான் பகவானோட கிருபைங்கிறது. ஒரு லக்னம் மாறி இருந்தாவோ, ராசி மாறி இருந்தாவோ, நட்சத்திரம் மாறி இருந்தாவோ அப்படியே உல்டாவா இருக்கும் ஜாதகம். ஆமா ஆமா. எல்லாம் கரெக்டா பகவான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பூர்வ புண்ணியம். சரி. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं राम राम राम।